ஏன் அப்படி நடக்குது? தெரியாம இருந்தோம்னா நாமளே வளர்த்து போட்டு என்ன செய்ய, நல்லதானே வளர்த்தோம். அவன் கொலை பண்ணிட்டான். ஒரு வாப்பா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரி ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கிறேன். என் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டார். அவர் நிறைய பேசினார். ஒரு வேளையில் அவருடைய கண் கலங்கியது. உண்மையாக அவர் ஒரு நல்ல கோடீஸ்வரராக இருந்த ஒருவர். அவர் சொன்னார், என் சொத்து முடிந்து விட்டது. அந்த சொத்துக்காக அவர் அழவில்லை, தன் பிள்ளையை நினைத்து ஒரு கட்டத்தில் அழுதார். அவர் சொன்னார், என் பிள்ளை மரணிக்கிற நேரம் ஹேண்ட் கப் கையில போடப்பட்டிருந்துச்சு. அவர் வந்து ஆஸ்பத்திரியில வச்சிருந்தாங்க. ரிமாண்ட்ல இருந்து கொண்டு போய் அங்க வைப்பாங்க. வச்சு கூட நீங்க இல்லை. எப்ப டாக்டர் இறந்துட்டார் என்று சொன்னாங்களோ அப்பதான் அதை கலட்டினாங்கன்னு அவர் கண் கலங்கிச்சு. என்னாச்சு? அவருக்கு நிறைய சொத்து இருந்துச்சு. அவரு அதாவது கோடிக்கணக்கில் ஸ்டாக் இருந்துச்சு. அவருடைய கணக்கு, அவர் என்னோட பேசுற நேரம் சொன்னார், ஒரு வங்கியில 28 ஆண்டுகள் அவருக்கு பணம் இருந்துச்சு. ஒரு நாளில் அல்லாஹ் பெரியவன் என் செக் பவுன்ஸ் ஆகவில்லை என்ற அவருடைய நேர்மையை பாருங்க. ஒரு தடவை பேங்க் மேனேஜர் கூப்பிட்டு சொன்னாராம், உங்க அக்கௌண்ட்ல அதிகமா பணம் இருக்கு, 3 பிரிச்சுக்கோங்கன்றார். ஒரு 3 அக்கௌண்டா பிரிச்சுக்கோங்க, அது நல்ல இல்லைன்றாரா. இவர் தெரியலையே அப்படி சொன்னாரு. அந்த அளவுக்கு நேர்மையாக நடந்த ஒருவர், மார்க்கம் உள்ளவர். ஆனால் அவருடைய பிள்ளை தப்பான வழியில் போயிட்டார். இவருக்கு தெரியல. அவர் என்ன பண்றாருன்னா, மகன் நல்லா இருக்கிறான்னு நினைக்கிறார். அவர் சொன்னதை கேட்டு நான் திடுக்குட்டேன். ஒரு பயங்கரமான போதைப் பொருளை பாவித்திருக்கிறார். அவர் பாப்பாட ஸ்டோர் சாவியை சில வேலை எடுப்பார். மற்ற நாளைக்கு இவர் வந்ததுக்கு ஸ்டோர் சாவி எடுத்தா ஸ்டோரில் உள்ள கோடிக்கணக்கான சாமனும் காணல. வித்திருக்கிறார். கொக்கைன் பாவித்திருக்கிறதாக அவர் சொன்னார். சகோதரர்களே, ரொம்ப மோசமான போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டார். ஒரு பாடி பில்டர் மாதிரி இருப்பார் எங்க மகன் அப்படின்றார். நான் கண்டிருக்கிறேன் அவரு. ஆனா இறக்குற நேரத்தில் அவர் அப்படி ஒல்லியா போய் மெல்லிச்சு துண்டா போயிட்டாரு. எடுக்க வழி இல்லாம போயிட்டாரு. அவருடைய கண் திரும்ப கலங்குது. அவருடைய உணர்வுகள் மெல்ல மெல்ல வெளியே வருகிறது. என் மகன் அதாவது எல்லாத்தையும் அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண, அவர் சொத்துனால பரவாயில்ல, எல்லாம் காணாம. ஒரு நாள் நான் ஸ்டோருக்கு போனேன். போய் தலையில கைய வச்சேன். எதெல்லாம் நான் பணம் கொடுத்து வாங்கி வச்சிருந்தோம் ஸ்டோர் காலியா இருந்துச்சு. என்னுடைய பேங்குக்கு ஒரு செக் வந்துச்சு. அந்த பேங்க் மேனேஜர் அவசரமா கூப்பிட்டாங்க. என்னண்டா, அந்த செக்ல என் மகன் சைன் இருந்துச்சு. பாப்பா, என் சைன் அடிக்க ரொம்ப கஷ்டம். அவர் சைன் அடிச்சிருந்துச்சு. அப்பதான் பேங்க் பேலன்ஸ்லயே பிரச்சனை. நல்ல காலம் பேங்க் மேனேஜர் கூப்பிடதை காட்டி, நாங்க செக்க பாருங்க, உங்க செக் வந்திருக்குது வேற சைனோட. சோ உடனே சொன்னாங்க, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிருங்க, பணம் இதாயிரம், அவசரமா எடுங்கன்றாங்க. இப்படி நிறைய பேசினார் அவருடைய கதை. ஆனால் அவருடைய ஆதங்கம் வேண்டாம், என் புள்ள வலித்தவரி போய்விட்டானே, என் புள்ள வலித்தவரி போய்விட்டானே என்ற உணர்வு தான் அவருக்கு இருந்துச்சு. என்னையும் ரோட்டில் கொண்டு வந்து விட்டு அவனும் வாழ முடியாமல் போயிட்டானே. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இன்னும் அவருக்கு தீனை கொடுத்திருந்தார். சொத்தை பறித்தாலும் அவரிடம் தாடி இருந்தது, அந்த உணர்வு இருந்தது, தொழ வேண்டும் என்ற உணர்வு இருந்தது, அந்த தீன் இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தகப்பன் தன் வாழ்க்கையில் சம்பாதித்த சேகரித்த அத்தனை ஒரு காலத்தில் அவருக்கு பெரும் ஹாஜியாராக கூப்பிட்டவர்கள். அப்படி நிற்பவர் இன்றைக்கு அந்த மனவேதனையோடு அவர் பேசுகிறார். ஒரு நாள் நான் பள்ளிக்கு போயிருந்தேன் அசருக்கு. வீட்டுக்கு வருகிற நேரம் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தார்கள் போலீசார். அன்றைக்குதான் என் மகன் வீட்டில் இருந்து போனது. ஒரு வாரத்தில் அவன் இறந்து போயிட்டான். ஒரு வாரத்துல அவன் அங்கே போய் அதுக்கு பிறகு அவன் இறந்து போய்விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் நமக்கு பரிசாக தந்த பிறகு இப்படியான இழப்புகளை நாம் சந்திக்க கூடாது. நம்முடைய கடைசி பயணம் போகிற நேரம் கல்லண்ட வாப்பா மூத்தாயிட்டார் என்ற பேச்சு நமக்கு வரக்கூடாது. சகோதரர்களே, அசிங்கத்திலும் ஆபாசத்திலும் ஈடுபட்டவர்கள் அவருடைய வாப்பா தான் போறார், அந்த கேவலம் கெட்டவனுடைய உம்மா மூத்து என்ற பேர் நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியமான முறையில் இந்த உலகத்தில் வாழ வைத்து கண்ணியமான முறையில் இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை நமக்கு தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் தேடி பார்த்தால் நான் சொல்லுவது, நேற்று முன்தினம் என்னோடு
சந்தித்து ஒரு சபையிலே ஒரு ஃபங்க்ஷன்ல என்னோட உட்கார்ந்து பேசிய ஒரு உறவை பற்றி. இப்படி ஏராளம் ஏராளம் உங்கள் ஊர்களுக்குள் இருக்கலாம், ஏராளமானவர்களை நீங்கள் சந்திக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நிலைமை சுத்தி சுத்தி எங்க வீட்டு கதவை தட்டக்கூடாது. வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா லின்னாஸ் நுதாவிலுஹா பைனன்னாஸ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அந்த நாட்களை மனிதர்களுக்குள் நாங்கள் உருண்டோட செய்கிறோம் என்கிறார். இன்றைக்கு உங்க வீட்டுல பிரச்சனைடா, நாளைக்கு அவர் வீட்டுல பிரச்சனை, நாளை மறுநாள் என் வீட்டுல பிரச்சனை. சொல்லுவார்கள், வெள்ளம் வர முன்னாடி அணை கட்டணும் என்பார்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடுகளை நம்ம பாதுகாக்கணும். எங்களுக்கு பணம் தான் முக்கியம் என்றிருந்தா ஒரு வேலையில பணத்தை சம்பாதிச்சிருப்போம். இந்த பக்கம் திரும்பி பார்க்கிற நேரம் அந்த பணத்தை அவர் தொலைத்திருப்பார். நாம் பணத்தை தொலைத்திருப்போம், நிம்மதியை சேர்த்து தொலைத்திருப்போம், நம்முடைய பிள்ளைகளை நாம் பறிகொடுத்திருப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் கவனமாக பிள்ளைகளை நல்லவர்களாக ஆக்குவது எப்படி, அதைத்தான் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். கண்டுபிடிப்பு என்னவோ அதை விட மேலாக பெருமானார் சொல்லிக் கொடுத்து விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இதற்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கிறா இல்ல. அதுதான் விஷயம். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் புள்ள பக்கத்திலே உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அப்படி எதுவுமே இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு சில வினாடிகள் நாம் செய்யக்கூடிய வேலை பிள்ளைகளை மாற்றிவிடும் என்றால், தாய்மார்கள் தகப்பன்மார்கள் இந்த காரியத்தில் ஈடுபடுகிற நேரம் நல்ல ஒரு சந்ததியை நாம் பெற்றெடுப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் என்ன அந்த அடிப்படை என்று கேட்டால், ஒரு மனிதனுக்குள்ள எதுவெல்லாம் நுழைக்கப்படுகிறதோ அதுக்கேற்ப அவன் மாறுகிறான் என்கிறாங்க. செதுக்கினா எப்படி? சாதாரண உங்களுக்கு தேவையான ஒரு உருவத்தை இப்படிதான் அமைக்கணும்னு பார்ப்பாங்களே, அதுக்கு என்னெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும் அப்படிலாம் செய்வாங்க. இஸ்லாத்துல தப்பு. இதே மாதிரி மனிதனை பொறுத்தளவுல அவன் எப்படி பேசணும், என்ன மாதிரி நடக்கணும் என்று அவனுக்குள்ள செதுக்கணுமா, அவனுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் எழுதப்படுமா, இப்படிதான் பேசணும். நான் கேட்கிறேன், உங்க ஊர்ல ஒரு குழந்தை பிறந்துட்டு, கொண்டச்சில ஒரு குழந்தை பிறந்து 10 நாள்ல அந்த குழந்தைய ஒரு அரபி வர்றாங்க, உம்மா மௌத்து வாப்பா மௌத்து. ஒரு அரபி வந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் சவுதியில வளர்க்கிறார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் திரும்பி இந்த ஊருக்கு வருகிறார். அந்த புள்ளைய கூட்டிட்டு வர்றார். உங்க ஊர்ல இருந்து கூட்டிட்டு போன புள்ளதான் இது அப்படின்னு பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அவர் கொண்டச்சி தமிழ் பேச மாட்டார், அவருக்கு தமிழே புரியாது. சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னன்னு கேட்பான், கையில அரபியில பேசணும். ஏன் ஷஹர் என்னப்பா கொண்டச்சில இந்த அரபு பேசணும்? அவர் இப்ப அரபி. அதே அவரு கொண்டச்சிலே வைக்கப்பட்டிருந்தா அவருக்கு அரபி தெரியாது, தமிழில் பேசுவார். இதே இங்க உள்ளவர ஒரு டூரிஸ்ட் கொண்டு போய் அமெரிக்காவுக்கு போய் வச்சுட்டார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு சரிப்பா உங்க ஊருக்கு போயிட்டு வருவோம் வாங்காண்டு அந்த கூட்டிட்டு போனவர் திரும்ப கொண்டு வந்தா அவன் ஆங்கிலத்தை அமெரிக்கன் ஸ்லாங்ல பேசுவான். பாப்பாவுக்கு என்னன்னே புரியாது, பெத்த தாய்க்கு அவன் என்ன பேசுறான்னு புரியாது. பெற்றவர்கள் என்னவோ அவர்கள் தான், ஆனால் இவர் பேசுவது அவருக்கு புரியாதுன்றா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். ஒரு புள்ள என்ன பிறந்தாலும் அது வெறும் எம்டியா தான் பிறக்குது, உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அந்த புள்ளைக்குள்ள நம்ம எதை கொடுக்கிறோமோ, எதை ஊத்துறோமோ, எதை பார்க்குதோ, எதை கேட்குதோ அதுக்கேற்ப அந்த புள்ளைட்டு இருந்து அது வெளியாக ஆரம்பிக்கிறது. நீங்க தமிழ கொண்டச்சி தமிழ் கேட்டா கொண்டச்சி மாதிரி அது தமிழ்ல பேச ஆரம்பிக்குது. உங்களுக்கு என்று பேசுறதுல ஒரு வடிவம் இருக்குது, ஸ்லாங் இருக்குது. தமிழ் எல்லாமே ஒரு தமிழ் இல்ல. ஜப்னாவுல ஒரு மாதிரி பேசுவாங்க, கொழும்புல ஒரு மாதிரி பேசுவாங்க, நீங்க ஒரு மாதிரி பேசுவீங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. சோ எங்களுக்கு மொழியிலும் அடையாளம் இருக்கிறது. ஒரே தமிழ் பேசினாலும் இது ஜப்னா தமிழ் என்று சொல்லிடுவோம், இது அக்கரப்பத்து தமிழ் என்று சொல்லுவோம், இது காத்தாங்குடி தமிழ் தான், இது அக்குரண தமிழ் என்றுவோம், இது அசலா வேறுபல தமிழ் என்றுவோம். இப்படி நாம பிரிச்சு சொல்லிடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தமிழ் மட்டுமல்ல ஸ்லாங்கையும் உள்ள சேர்த்தெடுத்து அது உள்ளுக்குள்ள போடுது. எங்கேருந்து போடுது? நீங்கள் அவங்கள அதிகமானவங்க விவசாயிகள், அதனால சொன்னேன். விவசாய உதாரணம் எடுத்தா தான் புரியும். உங்க கையில ஒரு விதையை தந்தாச்சு, இந்த விதை சும்மா முளைக்காது. கையில உள்ள ஒரு விதைய கொண்டு போய் நீங்க மண்ணுல போட்டா அதுக்கு நிறைய உரம் தேவைப்படும், சாப்பாடு தேவைப்படும். சோ அந்த சாப்பாடு கொடுப்பதுக்கு மண்ணு ரெடியா இருக்குது. நீங்க ஊத்துற தண்ணி எல்லாம் விதைக்கு தேவையில்லை.
விதைக்கு தேவையான தண்ணியை மண்ணு பார்த்து பார்த்து கொடுக்கும். அது சேகரிச்சு வச்சுட்டு விதைக்கு அளவு கடந்து மண்ணு கொடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா செத்து போயிடும். தண்ணியே இல்லாம போச்சுன்னா இதாயிரும். மண்ணு பார்த்து பார்த்து தண்ணி கொடுக்கும். அதுக்கு தேவையான அந்த காத்து வசதிகளை செய்யும். சூரிய வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும். அங்க உள்ள சக்திகள் எல்லாம் சேர்த்து அதுக்கு சாப்பாடு கொடுக்கும். அந்த விதை வெடிச்சு ரொம்ப அழகான முறையில அதுல இருந்து ஒரு செடி உருவாக ஆரம்பிக்கும். அவருடைய மிக பெரும் பவர் வெளியாகுது. சோ இதுதான் முறை. இந்த முறை நடந்தாதான், கையிலேயே நெல்லை வச்சிருந்தீங்கன்னா அதுல எதுவுமே மாறாது. அதை கொண்டு போய் அந்த இடத்துக்கு போட்டீங்கன்னா தான் நடக்கும். இதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை கொடுத்தாதான் அது நல்லா வளருமா. ஒரு ரூமுக்குள்ள நீங்க போட்டு அடைச்சு வச்சுட்டீங்க, 30 வருஷத்துக்கு பிறகு அவரை வெளியிடுங்க. அவர் வெளி உலகத்தை பார்க்கல, டைமுக்கு சாப்பாடு கொடுப்பீங்க, அவர் உடம்பு வளர்ந்திருக்கும். அவரால் சத்தியமாக சாப்பிடுறது எப்படின்னு தெரியாம இருக்கு. அவருக்கு ஒரு தட்டை கையில் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் கொண்டு இப்படி பிணைஞ்சு சாப்பிடுற நேரம் அவர் எப்படி இந்த கையை எப்படி எடுக்கிற என்பதே நிறைய நேரம் சொல்லு. எப்படி பார்ப்போம், எப்படி பார்ப்போம்? உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு புல்ல வளர்ற நேரம், ஒரு விதை எப்படி உரம் போட்டு அந்த உரத்தில் உள்ள சக்திகள் எல்லாம் எடுத்து அது வளர்த்துக் கொள்வதோ, நல்ல விளைச்சல் தருவதோ, ஒரு புல்லையும் அப்படிதான் சூழல்ல உள்ள எல்லாத்தையும் எடுப்ப ஆரம்பிக்கும். என்ன கண்டுபிடிக்கிறாங்கண்டா, ஒரு மனசுக்கு ஒரு ஆச்சரியத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் நீங்க செய்ய